இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் 65 வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் பன்னீர் வந்து 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஊறும், ஏன்னா இது நம்ம ஊற வைக்கணும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா ஊறிடும். ஸோ இது வந்து நம்ம ஹோம்மேட் பன்னீர், அதனால் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கடைகளில் விற்கிற பன்னீர் கூட வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இது கூட இந்த ஒரு பாக்கெட் வந்து 65 மசாலா நம்ம வந்து சேர்த்தோம்னா போதும். நான் வந்து இதில் மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு வந்து இந்த ஒரு பாக்கெட் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணாலே போதும். இது கூட நீங்கள் வேறு எந்த ஸ்பைசஸுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ இப்போ இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பெசரி அப்படியே வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம உப்பு கூட சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இதில் கரெக்டான அளவு வந்து நம்ம சேர்த்துருக்கோம். வந்து மசாலா சேர்த்துட்டேன். எனக்கு மீதி இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதாவது நான் பாக்கெட்டில் ஏன் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் அப்படின்னா, 200 கிராம் நீங்கள் பன்னீர் எடுத்திங்கன்னா இந்த ஒரு பாக்கெட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 150 கிராம் தான் எடுத்திருக்கேன், அதனால் இந்த பாக்கெட்டில் எனக்கு கொஞ்சம் வந்து மீதி இருக்குது. ஸோ இது கூட இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். தண்ணி வந்து நம்ம தெளிச்சாச்சு. தண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா கலரி ஒரு 1/2 மணி நேரம் வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் லெமன் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி லெமன்லாம் சேர்க்கலை. இதில் இருக்க டேஸ்ட்டே நமக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மசாலா போட்டு நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக எனி டைம் நீங்கள் வந்து இந்த பன்னீர் ரெசிபி வந்து செய்யலாம். பன்னீர் 65 வந்து கண்டிப்பாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டயத்துக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி இந்த மசாலாவை நீங்கள் வந்து போட்டுட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா போதும். இந்த மசாலா வந்து நம்ம இப்போ நான் எடுத்துருக்க அளவுக்கு பாதி தான் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம வந்து வேறு கரம் மசாலாவோ இல்லை வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், எல்லாமே இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். உப்பு முத கொண்டு நம்ம வந்து 200 கிராமுக்கு கரெக்டான அளவில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். நான் வந்து 150 கிராம் எடுத்துருக்கனால இந்த அளவு தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 100 கிராம் எடுத்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மசாலா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே இதை 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எண்ணெயில் வேக வைக்கிறப்பையும் நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 5 minutesல எடுத்துடணும். இப்போ வந்து 1/2 hour ஆயிடுச்சு. பன்னீர் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு வடை சட்டி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். எப்பயுமே வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த 65 வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ வந்து நம்ம நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு 65. இப்போ எடுத்துடலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு பொடி போட்டாலே போதும், நம்ம இதுக்கு வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட வந்து இங்கே பாருங்கள், பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது கூட நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம், அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போது ஒரிஜினலாக நீங்கள் சிக்கன் எப்படி செய்வீங்களோ அது மாதிரி இருக்கும். வேண்டாதுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரியே சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.